ஹாய். ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல லட்சியங்களோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதே போல் தான் ரிஃபா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் நிறைய லட்சியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வெளிநாட்டிலேருந்து வீடியோ கால் பேசுகிறாங்க. வீடியோ கால் கட் பண்ண 4 மணி நேரத்தில் அந்த பெண் தன்னோட உயிரையே மாச்சிக்கிறாங்க. காதலிச்ச கணவன் கூட இருக்கிறாரு, குழந்தை இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை. இப்படி இருந்தும் அந்த பெண் ஏன் தன்னோட உயிரை மாச்சிக்கணும்? என்ன நடந்துச்சு? கேரளாவையே உலுக்கிய ஒரு கேஸ் பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கலாமா? ரிஃபாவுக்கு 15 வயசு. டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸ்ஸு. சமூக வலைதளம் அப்படிங்கிற ஒரு மோகம் ரிஃபாவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இந்த டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் போடுறது தான் இவருடைய ஒரு வழக்கம். அந்த டைமில் டிக்டாக் மூலமாக மெகனோஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அறிமுகமாகிறாரு. இப்போது 2 பேரும் அந்த டிக்டாக் மூலமாக நண்பர்கள் ஆகிறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண உடனே ரிஃபா தன்னுடைய வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கும் சரி இவங்க லவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டா, நம்ம இதை ஓகே சொல்லலைனாலும் சப்போஸ் ஓடி போய் திருமணம் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஓகேம்மா நீ ஸ்கூல் லைஃப் முடி, நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறோம், மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் முடியுது. இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ பொது இடங்களில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொது இடங்களில் அவங்க மீட் பண்ணும்போது ரிஃபாவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அந்த டைமில் ரிஃபா கிட்ட பேசுகிறாங்க. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறான் அப்படின்னா எப்படி பேசுவாங்க? ஸோ இதை பார்த்தோன்னே மெகனூஸ்க்கு கோவம் அந்த பொது இடத்துலையே அந்த பையனை போட்டு அடிச்சிடுறாரு. இது ரிஃபாவுக்கு கொஞ்சம் பேக்காக இருக்குது. அதாவது என்ன இவன் இப்போவே இப்படி பண்ணுறான், நாளைக்கு சந்தேகப்படுவானோ அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டே வேணாம், கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறான். மெகனூஸ் அதுக்கப்புறமும் சும்மா விடலை. ரிஃபாவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்து தங்கி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஆகுது, மேரேஜும் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய சோசியல் மீடியா அந்த மோகம் இருக்கு இல்லையா, அது விடவே இல்லை. தனக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தனித்தனியாக, ரிஃபாவுக்கு ஒரு யூடியூப் சேனல், மெகனூஸ்க்கு ஒரு யூடியூப் சேனல், தனித்தனி இன்ஸ்டா பேஜ், தனித்தனி ஃபேஸ்புக் பேஜ், தனித்தனி டிக்டாக், 2 பேரும் சேர்ந்து ஹப்புல் விலாகர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறது, நடக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது என எல்லா விஷயத்தையுமே இந்த சோசியல் மீடியாவில் போட்டு பணமாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க 2 பேருமே எடுத்தாங்க. அந்தரங்கமான விஷயங்கள் மட்டும்தான் சோசியல் மீடியாவுக்கு வரலையே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சோசியல் மீடியாவில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்குமே தனி சமூக வலைதளங்கள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை விஷயத்த ஒரே ஆளாக பண்ண முடியுமா? ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் இல்லையா? வீடியோ எடிட்டிங், கேமராமேன், லொக்கேஷன், ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு மெகனூஸ் அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேரை அட்டாச் பண்ணுறாரு. இவங்க இப்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ வாடகை வீடு இவங்க எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போடுறதுனால எப்போவுமே அந்த வீட்டில் கூட்டமாக இருக்கும். இதனால் ஹவுஸ் ஓனர் நிறைய டைம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஸ்டர்ப் ஆகுது, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடை காலி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வீடு இல்லை, கண்டினியூஸாக நிறைய வீடுகளுக்கு போகும்போது இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஃபாவும் மெகனூஸும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்ம சொந்த வீடு கட்டியே ஆகணும். நம்ம சமூக வலைதளங்களில் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறோம், ஆனால் சொந்த வீடு கட்டலை. நம்ம துபாய்க்கு போவோம், வேலை செய்வோம், கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே சொந்த ஊரில் ஒரு சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி துபாய்க்கு போகிறதுக்கான முடிவையும் எடுக்கிறாங்க. ரிஃபா, மெகனூஸ், ரிஃபாவுடைய அண்ணன், குழந்தை 4 பேரும் கேரளாவிலேருந்து துபாய்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வேலை தேடுறாங்க. ரிஃபாவுடைய அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கிது. அவர் அவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தொலைவில் ஒரு இடத்துல தங்கி வேலை செய்கிறாரு. இப்போ இவங்க கணவன், மனைவி, குழந்தை 3 பேர் தான் தனியாக தங்குறாங்க. வேலையும் தேடிட்டு இருக்கிறாங்க, குழந்தையும் வச்சுருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படுது. இதனால் ரிஃபா ஒரு முடிவு பண்ணி குழந்தைய தான் அப்பா அம்மா கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேரளாவுக்கு வராங்க. குழந்தைய விட்டுட்டு திரும்ப வரும்போது மெகனூஸ் கால் பண்ணி சொல்கிறாரு,
நம்ம வந்து சோசியல் மீடியாவில் எல்லா ஒர்க்கையுமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எடிட்டர் வந்து வேணும், கேமராமேனும் வேணும். அதனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் ரிஃபாவும் ஓகே சொல்லி அந்த பையனை இங்கேருந்து துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்க தங்குற ரூம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வீடு அப்படிங்கிறதுனால ஒரே பெட்டில் தான் 3 பேரும் தூங்குறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரிஃபாவுக்கு வந்து பிடிக்கல. மெகனஸோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப இம்சை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபாவுடைய அண்ணனுக்கு ரிஃபா வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வேலை கிடைக்கிது. அது பார்ட் டைமில் வந்து இந்த சேனல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரி 28 அன்னைக்கு ரிஃபா வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெகனூஸ்க்கு கால் பண்ணுறாங்க. மெகனூஸ் வந்து அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் என்னுடைய விசா வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நான் இங்கே பார்க்குற வேலை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சு கேரளாவில் வந்து ஒரு சொந்த வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தாய்நாட்டில் வந்து நான் உட்காருவேன், அது வரைக்கும் நான் இங்கே கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகள் இது எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த வீடியோ காலை கட் பண்ணுறாங்க. வீடியோ கால் கட் பண்ண 4 மணி நேரத்தில் ரிஃபா வந்து தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. அடுத்த நாள் மார்ச் 1 ரிஃபாவுடைய பேரண்ட்ஸுக்கு அடுத்த கால் வருது, இந்த மாதிரி ரிஃபா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும், நேற்று தான் இப்படி பேசினா இப்போ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. மெகனூஸ் வந்து ஒரு மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கணவனுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னா உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவான், அந்த மாதிரி விஷயங்களில் தான் ஈடுபடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேஜ்லேயுமே இந்த மாதிரி ரிஃபா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கதறி அழுது வீடியோ மேலே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை வச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவனுக்கு வந்து தோணியிருக்கு. அடுத்த நாள் வந்து துபாயிலேருந்து ரிஃபாவோட பாடியை எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவுக்கு போனோடனே ரிஃபாவுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி வச்சுருக்கக்கூடாது, சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அடக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 4 மணி நேரம் கேப்பில் என்ன நடந்துச்சு, ரிஃபா ஏன் சந்தோஷமாக பேசினவன் இந்த ஒரு முடிவை எடுத்தா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ வந்து ஒரு மர்மமாக போயிட்டுருக்கு. இப்போ ரிஃபாவோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஒரு லோக்கலில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஷனில் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. மெகனூஸ் கிட்ட இதை கேட்கும்போது போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். இப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே மெகனூஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தான் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெகனூஸ் வந்து இப்போது தலைமறைவாயிட்டான். மெகனூஸ் மேலே தப்பு இல்லை அப்படின்னா மெகனூஸ் ஏன் தலைமறைவாகிறான், இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பிப்ரவரி 28 ரிஃபா வந்து தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு பேசி முடிச்சுட்டு மெகனூஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் வந்து எடுக்கலை, அதுக்கப்புறமும் பேசலை. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். 3ஆவதாக அவங்க ரூமில் தங்கியிருந்த மெகனூஸோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வர தலைமறைவாக தான் இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியல. இது 2வது விஷயம். ரிஃபாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதுவரை கிடைக்கவே இல்லை. அது வந்து அந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. மெகனூஸ் ஏன் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதான் சொன்னான், அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் கேட்கும்போது ஏன் பண்ணலைன்னு சொன்னான். ரிஃபா இறந்துட்டா, குழந்தை இருக்குது, கேரளா வந்ததுலேருந்து குழந்தைய பற்றி எதுவுமே விசாரிக்கலை, குழந்தைய பார்க்கவும் இல்லை, குழந்தைய தூக்கவும் இல்லை. அப்போது மெகனூஸ் மேலே தப்பு இருக்கா, மெகனூஸ் ஏன் தலைமறைவாகணும் இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ ரிஃபாவுடைய பேரண்ட்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால 2 மாதத்துக்கு அப்புறம் ரிஃபாவுடைய உடலை வந்து புதைச்ச 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் தோண்டி எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தற்கொலை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது உடலில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட் வரணும். அதுக்கப்புறம் மெகனூஸ் என்ன, அவரை பிடிச்சாதான் அடுத்த விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதே போல் மெகனூஸோடைய ஃப்ரெண்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரித்தாதான் இந்த கேஸ் சம்மந்தமான அடுத்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 4 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் மர்மமாக தான் போயிட்டுருக்கு. கேரளாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாய்.